ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான சுவையான எக் வச்சு தான் இந்த டீ கேக் செய்ய போகிறோம். எக்லெஸ் டீ கேக்கு சீக்கிரமாக நான் செய்துட்டு அப்லோட் பண்ணுறேன். இந்த கேக் வந்து ரொம்பவே சூப்பராக சுவையாகவும் இருந்தது, டேஸ்டியாக, அதை விட ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் அரை கப்பு போல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் எடுத்துக்கலாம். பட்டரை வந்து நல்லா விஸ்கு வச்சு நம்ம விஸ்கில் பீட் பண்ணாலும் சரி, இல்லை பீட்டரில் வச்சு பீட் பண்ணாலும் நல்லா அது வந்து ஒரு மாவு மாதிரி ஒரு இதுவாக குழப்பாக இருக்கிற மாதிரி நல்லா இதுவாக இருக்கணும். அது கொஞ்சம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பீட் பண்ணதுக்கப்புறமாவே கொஞ்சம் சர்க்கரை வந்து 1.5 கப் போல் எடுத்துக்கணும். நான் அதில் வந்து 2 இதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டியிருக்கேன். சேர்த்து நல்லா பீட்டரில் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இப்போது பீட்டர் இல்லை விஸ்கு தான் இருக்குனாலும் விஸ்கில் வச்சும் நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணணும். நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படியே யூஸ் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ரூம் டெம்பரேச்சர்னால் நம்ம காலையிலே எடுத்து வச்சிட்டோன்னா ஈவினிங் செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் அப்படி தான் இப்படி செஞ்சுருக்கேன். இது ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. இது மாதிரி ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதும் அதுக்கப்புறம் ஒரு முட்டை மட்டும் 2 முட்டை வேணும். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மிக்ஸ் பண்ணதுமே நமக்கு வந்து ஒரு மாவு மாதிரி நல்லா குழப்பாக இருக்கிற மாதிரி வந்துடும். இப்போது 2வது முட்டையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். எப்போவுமே மாவு இந்த பேக்கிங் சோடா அதெல்லாம் போட்ட பிறகு பேக்கிங் பவுடர் நம்ம அதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரொம்பலாம் வந்து பீட்டர் வச்சு பீட் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு கரண்டிலேயோ இல்லை ஸ்பாட்லா வச்சோ ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ எக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் மாவெல்லாம் சேர்த்துக்கலாம். எப்போவுமே மாவு வந்து நம்ம சலிச்சு தான் சேர்த்துக்கணும். 1.5 கப்பு மைதா வந்து சலிச்சிருக்கேன். அது கூடவே 1.5 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வேணுன்னா பிஞ்ச் ஆஃப் சால்ட் கூட போட்டு சலிச்சின்னு சேர்த்து எல்லாத்தையும் என்ன பண்ணால் நம்ம ஸ்பாட்லால் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ரஃப்பாக போட்டு நல்லா கலக்கக்கூடாது. இப்போது பால் வந்து ஒரு 1/4 கப்பும் அதே மாதிரி 1/4 கப் போல் தயிர் ரெண்டுத்தையுமே எடுத்து நான் தனித்தனியாக வச்சுருக்கேன். இது இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தயிர் கூடவே பாலையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் அதே அளவுக்கு பால் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையுமே ஆட் பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா இந்த மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். ரொம்ப திக்காகவும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது. ஓரளவுக்கு கெட்டியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம எப்போவுமே மாவு செய்கிற பேட்டரை பார்த்தோன்னா எடுத்து நம்ம ஊற்றும் போது அப்படியே கொஞ்சம் இதுவாக ஊற்றும், அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும். இது கூடவே வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா கொஞ்சமாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. என்கிட்ட பெரிய பேனாக இல்லைன்றதுனால நான் 2 இதில் ஊற்றி வச்சு பேக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து பட்டர் ஷீட் போட்டால் ஒரு பேக்கிங் ட்ரேயில் நம்ம ஊற்றி வச்சுட்டு இதை வந்து 175 டிகிரிக்கு என்கிட்ட இருக்கிறது வந்து கன்வெக்ஷன் மைக்ரோவேவும் யூஸ் பண்ணலாம், பேக்கிங்க்கும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். நான் ஓடிஜி அவன்லாம் வச்சிடல. ஸோ அதனால் என்கிட்ட இருக்கிறதுல நான் வந்து 175 ப்ரீ ஹீட்லாம் எதுவும் பண்ணலை. 175 டிகிரியில் 25 மினிட்ஸ்க்கு நான் வச்சுருக்கேன். சூப்பராக குக் ஆகி வந்துடுச்சு. கன்வெக்ஷன் மோடில் யூஸ் பண்ணோம். ஓடிஜிலனா வந்து 175லேருந்து அதே 26-27 மினிட்ஸ் ஆகும். இதில் வந்து நார்மலாக நான் ரெண்டுமே இருக்கிறது இது வந்து சாம்சங் 20 லிட்டர் தான். இந்த இதில் வைக்கும்போது நான் 170 ப்ரீ ஹீட் பண்ணலை, அப்படி தான் வச்சுருக்கேன். ரொம்பவே சூப்பராக குக் ஆகி வந்துடுச்சு. ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது, சாஃப்டாகவும் இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.